வணக்கம். தமிழ் மொழி மூலமான பைத்தன் பார்ட் 4 வீடியோக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறோம். ரைட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் காய்ச்சிருந்தோம் ஸ்ட்ரிங்கிறது என்னது, ஸ்ட்ரிங்கை நாங்கள் எப்படி சப்ஸ்ட்ரிங் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி காய்ச்சிருந்தோம். மேலதிகமாக சில எக்ஸசைஸும் செஞ்சு பார்த்துருந்தோம். ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் முழுக்க ஸ்ட்ரிங்க்கும் நம்பர் அப்படிங்கிற ரெண்டாவது இன்னொரு டைப் இருக்குது எங்களுக்கு, அதுக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்குது, ஸோ நம்பர்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குதோ, நம்பர்ஸில் இருக்க பேசிக் ஆப்ரேஷன்ஸ் கொஞ்சத்துக்கான உதாரணங்கள் பற்றி பார்க்கலாம். ஓகே, அப்போ அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் எங்கள்கிட்ட பைத்தன் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஐடிஎல்இ அதில் எங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் பேர் வச்சுக்கொள்ளலாம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு. ஓகே, நம்பர்ஸ் டெஸ்க்டாப்பில் நான் சர்வ் பண்ணுறேன். ஓகே, எஸ் நை, இது எங்களோட ஃபைல். ஸோ இது நான் எனக்கு தேவையான மாதிரி அலைன் பண்ண போகிறேன். அதுக்காக விண்டோஸ் கீயோட ரைட் ஏரோங்கிற ஷார்ட்கட் கீ. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ இதில் நாங்களுக்கு விருப்பமான டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹலோ வேர்ல்ட். ஓகே, இதை நாங்கள் ரன் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட அவுட்புட் கிடச்சிருக்க போகுது. ஸோ இதுதான் நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து நாங்கள் பார்க்கலாம், இதில் எங்களுக்கு ஹெலோ மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்ட்ரிங் பண்ணுறதுனா பார்த்துருந்தோம். இதில் எங்களுக்கு 0லேருந்து மேபி ஹெச் வந்துட்டு 0, இ வந்துட்டு 1, எல் வந்துட்டு 2, அடுத்த எல் வந்து 3, அடுத்து 4, ஸோ ஸ்பேஸ் வந்து 5. ஸோ நாங்கள் சொல்லலாம் 0லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு, ஸோ பிரிண்ட் பண்ண எங்களுக்கு ஹெலோ அப்படிங்கிற வேர்ட் வரும். ஸோ இதுதான் நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. இதுக்கு மேலதிகமான சில விஷயங்களும் பார்த்தோம். அதை கொஞ்சம் பார்க்காதவங்க அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்கலாம் வேறு நம்பர்ஸ் பற்றி, அதாவது ஸ்ட்ரிங் மாதிரி இன்னொரு விஷயம் தான் நம்பர்ஸ். ஓகே, இதை பற்றி நான் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பைத்தனை பொறுத்தளவில் நாங்கள் மெயினாக பயன்படுத்துகிற 3 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா டைப்ஸ் என்னங்கிறத பற்றி டீப்பாக கதைப்போம். ஸோ இப்போதைக்கு அது என்ன வகையை சார்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வாங்கிக்கலாம். அதில் மீனிங் அந்த பேரில் இருக்க டேட்டா டைப்ஸில் டீப்பாக கதைக்கலாம் பிறகு. ஸோ இதை பொறுத்தளவில் நம்ம பைத்தனை பொறுத்தளவில் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணலாம் பூலியன். ஸோ இதுகள் 3 தான் எங்களுக்கு உண்மையிலே பைத்தனை பொறுத்தளவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அதை எப்படின்னா என்னங்கிறத பற்றி கதைக்கலாம் பிறகு. ஓகே, இதில் நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிறது நம்பர்ஸை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்பர்ஸுக்கும் ஸ்ட்ரிங்க்கும் என்ன வித்தியாசங்கிறது விளங்கிட்டோம்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்கலாம் பிரிண்ட் சிம்பிளாக 50 பிரிண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் டிரெக்டாக 50 கொடுத்தீங்கன்னா இது நம்பர் 50, அதாவது நான் சொன்ன டைப்ஸில் நம்பர் டைப்பை சார்ந்த 50. ஓகே, அதே மாதிரி அப்போ இதுக்கு நாங்கள் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பார்த்தோம் ஹெலோன்னு பிரிண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதுக்குள்ளால் டபுள் குவேட்ஸ் டைம் போட்டிருந்தோம், அல்லது சிங்கிள் குவேட்ஸ் யூஸ் பண்ணோம். நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த விஷயம் தேவைங்கிறது தான் முதலாவது ஸ்பெஷல் பாயிண்ட். ஸோ டிரெக்டாக 50 வேணும்னா 50, 100 வேணும்னா 100 நாங்கள் டிரெக்டாக கொடுத்துட்டு நாங்கள் ரன் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கான அவுட்புட் இலகுவாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதே பிரிண்ட் கொடுத்த டபுள் குவேட்குள்ளால் 100 கொடுத்துருந்தா கூட எங்களுக்கு இதே அவுட்புட் கிடச்சிருக்கும். இது பரவலான ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணாலும் 100 தான் வருது, இப்படி பிரிண்ட் பண்ணாலும் 100 தான் வருது. ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணும்போது காட்டுற இந்த அவுட்புட்டை நீங்கள் யோசிக்க வேணாம். ரீசன் நாங்கள் வந்து பிரிண்ட்டுங்கிறது டெஸ்டிங்காக தான் பயன்படுத்துகிறோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் விளங்கி கொள்ளலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல நாங்கள் 100 பிரிண்ட் பண்ணும்போது 100 வந்து நம்பரை பிரிண்ட் ஆகிட்டு, இதில் சாதாரண ஸ்ட்ரிங், அதாவது இப்போ ஹெலோங்கிற வேர்டை பிரிண்ட் பண்ண மாதிரி கீழே எங்களுக்கு 100 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு 100ங்கிற பெருமதியாக ரேமில் ஸ்டோர் ஆகி அந்த பெருமதி பிரிண்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங், அதாவது 1, 0, 0ங்கிற தனி எழுத்துக்களாக, அதாவது கேரக்டர்ஸ் தான் எங்களுக்கு ரேமில் ஸ்டோர் ஆகி இது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்க மெயின் டிஃப்ரெண்ட். அதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் ஒரு வேலை செய்கிறேன், 100 சக 100ன்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ரிங்கில் டபுள் கோட்குள்ள 100, இன்னொரு டபுள் கோட்குள்ள 100 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம் கன்காட்டேஷன் ஒன்று, அதாவது 2 ஸ்ட்ரிங்ஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ளஸில் இணைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு 2ஐயும் ஜாயின் பண்ணி தரும். அப்போ இங்கே நடக்கிறது கன்காட்டேஷன், இங்கே நடக்கிறது சிம்பிள் எடிஷன், கூட்டல் தரக்க போகுது. ஸோ இது ரெண்டையும் நாங்கள் பிரிண்ட் பண்ணும்போது 100 கூட்டி 200, இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணும்போது 100 இணைச்சி பெருமதியும் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 100 கூட்டி வர 200 நம்பர், இது 100 இணைச்சி வர ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கிறது பெருமதி பார்க்குறது இல்லை, உள்ளுக்கு இருக்க தனித்தனி எழுத்துக்களை கவனிக்கும், நம்பங்கிறது பெருமதியை கணிக்கும். ஸோ பெருமதி வர்ற இடங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னாங்களுக்கு டபுள் குவேட்ஸ் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லது சிங்கிள் குவேட் பயன்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. ரைட். ஸோ இதுதான் எங்களுக்கு சிம்பிளாக ஸ்ட்ரிங்க்கும் நம்பர்ஸ்க்கும் இடையில் இருக்க இலகுவான வித்தியாசம். ரைட். ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளால்
பைத்தனை பொறுத்தளவில் எங்களுக்கு இன்னமும் சில வகைகளை அதை பிரிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அதில் பிரிக்கிறதுல எந்த விதமான பெரிய லாபமும் கிடையாது. ஒரு ஒரு குறுகின லாபம் ஒன்று இருக்குல்லங்கிறதுக்குல மற்ற லாங்குவேஜ் இப்போ அதாவது ஜாவெல்லாம் எடுத்திங்கன்னா அது ஒரு கட்டாயம் அதை பிரித்து படித்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். இங்கே எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படிங்கிறதையும் நாங்கள் பிறகு பார்ப்போம். ரைட். ஸோ இப்போதைக்கு நான் நம்பர்ஸில் இருக்க டைப்ஸை பற்றி கதை வைக்கலாம். இப்போ இந்த நம்பர் டைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் டைப்னு எடுத்தோம்னா அதுக்கு உள்ளால் முதலாவது இன்ட், அதாவது இன்டேஜர்னு ஒரு விஷயமும், ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அப்படின்னு ஒரு விஷயமும் கட்டாயம் காணப்படும். ஸோ இது ரெண்டு தான் நாங்கள் இதற்கு யூஸ் பண்ண போகிற ரெண்டு வகையானது. அதாவது இன்டீஜர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக தமிழில் சொன்னோம்னா மெய்யெண்கள் அப்படிங்கிற வார்த்தையாக இருக்க போகுது. அதாவது மெய்யெண்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் என்கோட்டில். மறை இலக்கங்களும் எக்ஸாம்பிள் நாங்கள் எடுப்போம் மறை 5, அப்படியே 0, அதுக்கு பிறகு எங்களுக்கு வேணால் நேர் 5. ஓகே. ஸோ இது அப்படி இங்கிட்ட தொடர போகுது. இந்த நம்பரும் இங்கிட்ட தொடர போகுது. இது தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரியான இலக்கங்களை நாங்கள் சொல்ல போகிறோம் இன்டீஜர். இங்கே தசமங்கள் வராது என்கோட்டில் வர இலக்கங்களில். ஸோ டிரெக்டாக முழு பெறுமதிகள் கொண்ட இருக்க போகுது. அதாவது திசை கொண்ட எண்களாக இருக்கலாம். சிம்பிளாக சொன்னோம்னா நேர் அல்லது மறை முழு எண்களை சொல்ல போகிறோம். என்ன பேர்லன்னா இன்டீஜர் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளாட்டை நான் கேட்டிங்கன்னா சிம்பிளாக தசமதானங்கள், அதாவது 2.2 இருக்கலாம், 2.56 இருக்கலாம். இந்த மாதிரியான நம்பர்ஸ்க்கு நாங்கள் சொல்ல போகிறோம் ஃப்ளாட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு வகை தான் எங்களுக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு பிரதானமான ப்ரிமிட்டிவ் டைப்ஸாக இருக்க போகுது. இன்னொன்று நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூலியன் இருக்குது. இதை முடியாக எடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த நம்பர்ஸை உள்ளுக்கு எங்களுக்கு என்னென்ன வேலை செய்யலாம் அதுதான் நாங்கள் இதில் பார்க்க போகிறது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நாங்கள் கொடுப்போம் பிரிண்ட் மாதிரியே சிம்பிளாக 2.2 இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. 2.2 பிரிண்ட் ஆகுது. எந்த சிக்கலும் கிடையாது. ஓகே. நான் மேலே இருக்க விஷயங்களை தற்காலிகமாக அழிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த பிரிண்ட்டுக்கு பிறகு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் பிரிண்ட் 2.5 சக 3. ஓகே. வரும்போது ஆன்சர் கட்டாயமாக ஃப்ளாட்டில் வரப்போகுது. சாரி, ப்ராக்கெட் மூடலாம். ஓகே. ஸோ வர்றது எங்களுக்கு கட்டாயமாக 5.5 ஃப்ளாட்டில் தான் வரும். ஸோ எங்களுக்கு வர நார்மலாக எங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ளட்டோட ஒரு இன்டீஜர் நீங்கள் கூட்டிட்டிங்கன்னா கட்டாயம் அவுட்புட் எங்களுக்கு ஃப்ளட் தான். ரைட். அதே மாதிரி பிரிக்கும் போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒன்று கொடுக்கும் பாருங்கள். எங்களுக்கு 5 நாங்கள் பிரிக்கலாம் 2ஆல். ஓகே. ஸோ 5 2ஆல் பிரிக்கும் போது வரப்போகிற ஆன்சர் கட்டாயமாக எங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ளாட் ஆன்சர். ஸோ டிரெக்டாக ஃப்ளாட் வரப்போகுது. சப்போஸ் பிரிண்ட் நாங்கள் 3 பிரிக்கலாம் 3ஆல் 1, ஆனாலும் வரப்போகிற ஆன்சர் எங்களுக்கு 1.0 இருக்கும். ரீசன் ஒரு முறை பிரிச்சுட்டா அது ஃப்ளாட் நம்பராக மாறிடும். ஸோ இதுதான் எனக்கு இதில் வர முக்கியமான பாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளாட் நம்பரோட ஒரு ஃப்ளாட் நம்பரை கூட்டினோம்னா வரப்போகிற ஆன்சர் ஃப்ளாட் கட்டாயமாக. அது எங்களுக்கு பெருக்கும் போதும் அதே மாதிரி தேடி தான். ஸோ ஃப்ளாட் பயன்படுத்தப்பட்டுட்டா அவுட்புட் எங்களுக்கு ஃப்ளாட்டில் தான் வரும். இன்னொன்று, எதையாவது நாங்கள் பிரித்தோம்னா வரப்போகிற ஆன்சர் வந்து தசம இலக்கங்களாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ளாட்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே எங்களுக்கு கட்டாயமாக நம்பர் வந்து முழு எண்களாக அல்லது தசமங்களாக பயன்படுத்த போகிறோம். முழு எண்களை பயன்படுத்தும் போது நேர்மறையாக இருந்தால் அது இன்டீஜர், அது தசமங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ளாட். இவ்வளோ தான் எங்களுக்கு இருக்க விளக்கம். ஓகேவா? ரைட். இந்த ஃப்ளாட்டை நாங்கள் வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அல்லது இன்டீஜரை நாங்கள் வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இது ரொம்ப ஆப்வியஸ். டிரெக்டான வேல்யூவை நாங்கள் கொடுத்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக விளங்கின விஷயம். ஸோ இதுவுக்கு எங்களுக்கு இன்னும் மேலதிகமாக சில விஷயங்கள் செய்யலாம். அதாவது வேறு அடிகளில் காட்டலாம். அதாவது பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இப்படியான அடிகளில் கூட எங்களுக்கு என்ன சொல்லலாம் கேட்டால் இலக்கங்களை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. அப்போ அது எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பார்க்கலாம். பேசஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் பேசஸ்ன்னு பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கலாம் இலங்களுக்கு பைனரி எப்படி பயன்படுத்துறது. ஓகே. ஸோ பைனரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், 1 பூஜ்ஜியங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் கொடுப்போம் பிரிண்ட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பைனரி பயன்படுத்தணுமா இருந்தால் இங்கே கட்டாயமாக முதலாவது 0, அப்புறம் பி, அப்புறம் 1 பூஜ்ஜியங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ இது பைனரியில் 1 0 1 0. ரைட். அது ஒரு பெரிய பெருமதி வரனால நான் சின்ன ஒரு பெருமதி போடுறேன் உங்களுக்கு ஈஸியாக விளங்குறதுக்கு. 1010ங்கிறது பைனரியில் 10. ஸோ பைனரி 10 பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு டிஸ்பிளே வரும்போது கணக்காக டெசிமலில் 10 அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இது ஏன் 0 ஏன் பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நாங்கள் நார்மலாக பிரிண்ட் பண்ணுற நேரங்களில் முதலாவது இலக்கம் என்றைக்குமே 0 வராது. அப்போ என்றைக்காவது நீங்கள் முதலாவது இலக்கத்தை 0 பயன்படுத்தும் போது முன்னுக்கு இருக்க இந்த 0 வரதுக்கான ரீசனை தான் முதலாவது இலக்கம் 0ன்னு பைத்தன் இன்டர்பிரட்டர் புரிஞ்சுக்கொள்ளும். இது வேறு ஒரு பேஸ், அது பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இருக்கலாம்.
ஸோ வேறு ஒரு பேஸுங்கிறத கண்டுபிடிச்சிடும். அடுத்த பியை கண்டோன்னு அது கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஓகே இது பைனரியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் எங்களுக்கு அது கணக்காக 1010 என்ன பிரிண்ட் பண்ணுது. இதே நாங்கள் ஆக்டல் ட்ரை பண்ணுறதுனா நம்ம அதை சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டுக்கு பிரிண்ட்டை கொடுக்க போகிறோம். ஆக்டலுங்கிறனால கட்டாயம் வேறு பேஸ், ஸோ 0. ஆக்டல்னால் எங்களுக்கு ஓவை கொடுக்க போகிறோம். ஸோ நாங்கள் கொடுக்கலாம் 10, அதாவது ஆக்டலில் 10ங்கிறது 8 இருக்க போகுது. ஸோ நாங்கள் இதை பிரிண்ட் பண்ணலாம், 8 பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதே நீங்கள் இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க ஹெக்ஸாடெசிமல் எப்படி வர போகுதுன்ட்டு. ஸோ ஹெக்ஸாடெசிமல் print 0x10, ஸோ which is 16. இப்போ இதில் எங்களுக்கு 16 பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் எங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் கேட்டால் எங்களுக்கு இதுக்கு வேறு பேஸஸை நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்கிறது. ஸோ அவ்வளோதான் எங்களுக்கு இதில் நம்பர்ஸை நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கொள்கிறது தான். இதுகளுக்கு தான் எங்களுக்கு மெயினாக வரப்போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம் எங்களுக்கு இந்த 3 விஷயங்களை வச்சுட்டே. சாரி, இதுவும் நான் நார்மலாக பார்த்து பிரிண்டிங்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்பர்ஸ் அப்படிங்கிறது டிரெக்டாக விளங்கி கொள்றதுக்கா. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னா எங்களுக்கு ஓகே இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நாங்கள் இங்கே பைனரி பயன்படுத்துகிற மாதிரியே பைனரி 111 இப்படி ஒரு நம்பர் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதில் அவுட்புட்டை நாங்கள் பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ ரொம்ப ஆப்வியஸ் எங்களுக்கு இது தெரியும். இது பைனரி 10, அதோட பைனரி 10 கூட்டுறோம். ஸோ எங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ மோஸ்ட்லாம் எங்களுக்கு எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி குழப்பமான கேள்விகள் தருவாங்க. குழப்பம் தேவையில்ல, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டல்னா ஓ வரலாம், ஹெக்ஸாடெசிமலுக்கு எக்ஸ் வரலாம், பைனரிக்கு பி வரலாம். இதுகள் மட்டும்தான் அந்த ஃபார்மேட்டில் வரக்கூடியது. மற்றபடி இது சாதாரண நம்பர்ஸாகவே ட்ரீட் பண்ணி உங்களுக்கு இந்த வேலைகளை செஞ்சுட்டு போக முடியும். ஓகே, ஸோ அடுத்து நாங்கள் காய்ச்சி விடலாம். மிச்சம் இருந்த ஒரு டைப் எங்களுக்கு பூலியன் அப்படிங்கிறது என்னன்ட்டு. ரைட், ஸோ பூலியன்கிறது நாங்கள் ஆல்ரெடி நிறையா ஃபண்டமெண்டல் ஆஃப் ஐடியில் படிச்சிருப்பீங்க. ட்ரூ ஃபால்ஸுங்கிற 2 வேல்யூ மட்டும் கொண்டு இருந்தால் அதுக்கு பேர் பூலியன். ரைட், ஸோ இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் போக. ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு நான் பிரிண்ட் பண்ணி மட்டும் காட்டுறேன். இதில் எங்களுக்கு வேறு எந்த விதமான எக்ஸாம்பிள்ஸும் இப்போ செஞ்சு பார்க்க இல்லாது. ரீசன் ஆப்ரேட்டர் படிக்கலாம். ஸோ நாங்கள் இதில் கேபிட்டல் டி போட்டு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இது பூலியன் ட்ரூ. கேபிட்டல் டி மற்றது எல்லாமே சிம்பிள். ரொம்ப முக்கியம் அந்த ஓட. அதே நாங்கள் ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ண மாதிரி இருந்தால் FALSE கொடுக்கலாம். ரைட், ஃபால்ஸ். மறந்துடாதீங்க, இங்கேயும் சிங்கிள் கோட் டபுள் கோட் போட்டால் இது அப்படியே தலைகீழ் திரும்பிடும். அதாவது இங்கே நான் டபுள் கோட் போட்டேன்னா இது ஸ்ட்ரிங் ட்ரூ தானே ஒழிய, ஸ்ட்ரிங் ஒன்று தானே ஒழிய பூலியன் ட்ரூ கிடையாது. கீழே இருக்கிறது பூலியன் ஃபால்ஸ். ஆனால் பிரிண்ட் ஆகும்போது ஒரே மாதிரி இருக்கும். அதை பிரிண்ட்டை வச்சு இல்லை இதை தீர்மானிக்கிறத உள்ளுக்கு அது இருக்கிற வேல்யூவை வச்சு தானே இருக்க போகுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல இருக்க ஃப்ளாட்டும் இன்டீஜரும் ப்ளஸ் 3வது டைப் நாங்கள் சொன்னது பூலியன் அப்படிங்கிற டைப்பும். ஸோ இதோட பேசிக்கான பைத்தன் டேட்டா டைப்ஸ் எல்லாமே முடியுது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நாங்கள் பார்க்கலாம் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னதுன்ட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவில் வேரியபிள் அப்படிங்கிறது என்னதுங்கிறதும் அதில் விளக்கம் ப்ளஸ் அதில் செயற்பாடுகள் ரொம்ப விளங்கியிருக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தொடர்ந்து எங்களோட இணைச்சிருங்க. நன்றி, வணக்கம்.